நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான டிஷ் ஒன்று செய்வோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கல்யாண வீட்டிலலாம் சமைப்பாங்க, அதே ஸ்டைலில் நம்ம இப்போ சமைப்போம். ஸோ இதுக்கு நான் கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருணைக்கிழங்கை இந்த ஸ்கொயர் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டைல்லையும் கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் கட் பண்ணிக்கலாம். பட் கல்யாண வீடுகளில் இந்த ஸ்டைலில் தான் கிடைக்கும். நான் கருணைக்கிழங்கை வெட்டி அந்த தோல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். ஸோ இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஸோ இது எப்படி வேக வைக்கணுன்றதை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நீங்கள் வேக விட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம இதை திருப்பி எடுத்து வறுக்கணும். அதனால் இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு அரை பக்குவமாக வேக விட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, காராக்கருணை, சேனைக்கிழங்கு இது எல்லாமே கொஞ்சம் அரிக்கும், நாக்குக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக உப்பு வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா அரிப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. இது நல்லா வெந்துடட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது எப்படி வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உருளைக்கிழங்கு என்ன பண்ணுவோம் வெந்துருச்சுன்னா? ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போ இதில் ஒரு கத்தி வச்சு இதை குத்தி பார்க்குறேன். இது நல்லா உள்ளே சாஃப்டாக உள்ளே இறங்கிருச்சுன்னா ஸோ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எனக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ இதை எடுத்து வடிகட்டி வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக வெந்துடட்டும். இதை நான் எடுத்து வடிகட்டிக்குவேன். ஸோ மறுபடியும் அதே பாத்திரத்தில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூண்டு நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அதோடு சேர்த்து இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நல்லா நச்ச பூண்டாக சேர்த்துக்கோங்க, க்ரஷ்ஷான பூண்டாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக க்ரஷ் பண்ண பூண்டாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்க கருணைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருணைக்கிழங்கு வந்து ஃபைபர் கொண்டது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியானது தான் கூட இது. ஸோ உருளைக்கிழங்கே வறுவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரே வறுவலாக இருக்கேன்ற போகும்போது ஆப்ஷனுக்கு இந்த வறுவல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காரம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு காரம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்புத்தூள் ஒரு அருமையான அரோமா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அந்த எண்ணெயிலே ரோஸ்டட் ஆகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லிண்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். லிட் போடுறது ஈஸியாக சீக்கிரம் வெந்துடணுன்றதுக்காண்டி தான் லிடு போடுவாங்க. நம்ம எல்லா பொருளையும் லிடு போட்டு சமைக்கும்போது கேஸும் நமக்கு கம்மியாகும், அந்த ஆவி சீக்கிரமாக வெளியேறதும் ஈஸியாக ஃபுட்டு குக் ஆகிடும்.
ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான சால்ட் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். வேக வச்சது இல்லாமல் இதுலேயும் தனியாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டத்துலலாம் சால்ட் அதிகமாக சேராது. அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லிட்டு போட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இது அந்த எண்ணெயில் மொறுமொறுன்னு ஆகணுன்றதுக்காண்டி தான், கிறிஸ்பினஸாக ஆகணுன்றதுக்காண்டி தான். ஓப்பன் பண்ணி பார்க்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல கலர் கிடச்சிருக்கு, நல்ல மொறுன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், லெமன் ரைஸ். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.